ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரகுரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நமது இலக்குகளையும் நமது லட்சியங்களையும் நமது விருப்பங்களையும் எப்படி எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை எளிதாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுவதே இந்த சேனலின் நோக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை இப்படி எழுதினால் போதும், அவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஃபேவராக நடப்பார்கள். இந்த பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தாந்திரிகம் கலந்த வசிய முறை. தாந்திரிகம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. அதாவது நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை மட்டும் பயன்படுத்தி நாம் செய்யும் வசிய முறை இது. பொதுவாகவே வசியம் அப்படின்னாலே நிறைய பேர் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. வசியம் அப்படிங்கிறது நம்ம மேலே வெறுப்பில் இருக்கிறவங்கள நம்ம மேலே பாசம் அன்பு காட்ட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம் பக்கம் அவர்களை கவனத்தை திருப்புவது, அதாவது ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வருவது. அதுக்கு பேர் தான் வசிய முறை. இந்த வசியம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, சகோதரருக்காக, சகோதரிக்காக, உங்கள் நெருங்கிய நண்பருக்காக அப்படின்னு யாருக்கு வேண்டுமானாலும் இந்த முறையை பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யாருன்னே தெரியாத நபருக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதாவது நீங்கள் இந்த வசிய முறையை செய்யும்போது செய்த நபருக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவாவது இருந்திருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இதை செய்ய முடியும். நீங்கள் யாருன்னே தெரியாத நபருக்கு இந்த முறையை பயன்படுத்தினால் இது பலன் தராது. இந்த வசிய முறையை செய்ய வயது ஒரு தடை இல்லை. நீங்கள் விரும்பும் நபர் மீது இந்த வசிய கலையை சரியாக பயன்படுத்தினால் துல்லியமாக வேலை செய்யும். அவர்கள் உங்கள் மேல் ஒரு அன்பு உண்டாகும். உங்கள் சொல்லை மட்டுமே கேட்பார். இந்த வசிய முறையை எந்த நாளில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, ரோகிணி நட்சத்திரம் வரும் நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவரை வசியம் பண்ண நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம் எந்த நாள் எந்த தேதியில் வருதுன்னு பார்த்து அந்த நாளில் நீங்கள் விரும்பும் நபர் மீது இந்த வசிய கலையை பயன்படுத்தினால் அது உடனடியாக உங்களுக்கு பலனை தரும். தாந்திரிகம் மூலம் நீங்கள் விரும்பும் நபரை வசியம் செய்ய நினைத்தால் முதலில் அவங்க முகம் உங்கள் மனதில் தெளிவாக பதிஞ்சிருக்க வேணும். இந்த முறையை எந்த நேரத்தில் செய்யலாம்னு கேட்டால், காலை மாலை வேலைகளில் செய்யலாம். அது முடியாதவங்க நீங்கள் எந்த நேரம் அமைதியாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த வசிய முறையை செய்ய தேவையான பொருட்கள், சின்னதாக ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு விளக்கு இருந்தால் போதும். வாங்க இந்த முறையை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு தனிமையான இடத்த, அதாவது அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது உங்கள் வீடாக இருக்கலாம், பூஜை அறையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது கோயிலாக இருக்கலாம். எந்த இடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கையில் வைத்து இருக்கும் அந்த சின்ன வெள்ளை பேப்பரில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதுங்க. பெயரை எழுதிய பிறகு அந்த பேப்பரை உங்கள் முன்னாடி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருங்க. இப்போது அந்த விளக்கின் ஒளியில் நீங்கள் எழுதி இருக்கும் நபரின் பெயர் தெளிவாக தெரிகிற மாதிரி, அதாவது பெயர் மீது விளக்கின் ஒளி படுற மாதிரி வைங்க. அதன் பிறகு உங்கள் கண்களை மூடிட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபரின் முகத்தை உங்கள் மனதில் தெளிவாக நினச்சி பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே நினச்சி பாருங்கள். அதற்கு பிறகு அந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கிற நீங்கள் விரும்புகிற நபரின் பெயரை நல்லா உற்று பாருங்கள். அதன் பிறகு அவங்க முகத்தை நினச்சி கொண்டே, இப்போ நம்ம டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இந்த மந்திரத்தை ஓம் க்ளீம் ரீங் நமசிவாய, இந்த மந்திரத்தை 3 முதல் 5 நிமிடம் வரை 21 நாள் நீங்கள் சொல்லணும். அப்படி 21 நாள் நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் நபர் மனதில் உங்களது சிந்தனைகள்
மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். அப்படி உங்கள் மேலே உள்ள சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும்போது அவங்களாவே உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, இதை செய்கிறதுனால இது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த மெத்தடை நாம் செய்கிறோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இலக்கை அடைஞ்ச பிறகு நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி இப்படி ஒரு மெத்தட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் கண்டினியூவாக 21 நாள் செஞ்சுட்டு வரும்போதே அந்த 21 நாள் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபரிடம் இருந்து சரியான தகவல்கள் உங்களை வந்து சேரும். இதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் அது நடக்கும். அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.